ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற இந்த வாழ்நாட்களிலே ஒரு நாள் தைரியமா இருப்போம். மிரட்டுகிற சூழ்நிலைகள், பலவீனமா, வியாதியா, அலுவலகங்களில் அதிகாரிகள் வழியாக, மரணத்தின் வழியாக, உறவுகள் வழியாக மிரட்டல்கள் வரும் பொழுது மிரண்டு போகிறோம், அரண்டு போகிறோம், அலறுகிறோம், அழுகிறோம். இவைகளெல்லாம் அறிந்த கர்த்தர் இங்க சொல்லுகிறார், நீ பயப்படாதே. நீ பார்க்காத ஒருத்தர் உன்னை பார்த்துன்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே. உன்னை பலப்படுத்துறவர், உன்னை அழாதேன்னு சொல்றவர் யாரானா உன் தேவன். இங்க சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். யாரும் எனக்கு இல்லை, நீ கலங்கக்கூடாது. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை உண்டாக்கினவர். நீ கலங்கக்கூடாதுன்னு சொல்றவர் தான் உனக்கு உதவி செய்கிறவர். இதை சொல்லுகிறார், சொல்ற நான் நீதி உள்ள தேவன். கையை பிடிச்சவர்கள், வாழ்க்கையில கூட வந்தவர்கள், அவருடைய கைகள் அநீதி உள்ளதா இருக்கலாம். ஆனா சொல்ற நான் நீதி உள்ள தேவன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன் மனசுக்குள்ள இருக்கிற தவிப்பு, தத்தளிப்பு, கவலை, கலக்கம், கண்ணீர், பலவீனம், தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை, இவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தாங்குவேன். வேற என்ன வேணும் நமக்கு? அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து தாங்கட்டும். கொடுத்த வாக்குறுதியினால் உங்களை பலப்படுத்தி கொண்டு சேர்ந்து நடங்கள். கர்த்தர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்கள் பயங்களையும், எங்கள் தனிமையும், எங்கள் கலக்கத்தையும், தள்ளப்பட்ட நிலைமையும், நிந்தையும், அவமானத்தையும் அறிந்தவராக இருக்கிறீர். மனுஷர்கள் பார்க்கிறவனுமா நீங்க எங்களை பார்க்கறதில்ல. நீங்க தெய்வம்பா. அழுகிற ஆத்மாவை பார்க்கிறவர். உன் ஜனங்களை தேற்றும். அப்படி இருதயங்கள் பலன் கொள்ளட்டும். உங்க நீதியின் வலது கரத்தினால் உன் பிள்ளைகளை நீங்க சொன்னபடியே தாங்கி நடத்துகிறதற்கு அவர்கள் சாட்சிகளாய் வாழட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்கு கோடி நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பெற இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். God bless you, church. Have a blessed day. Amen.